அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நலமாக இருப்பீங்க. அண்ட் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 சோஷியல் சயின்ஸ்க்கான ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் ஃபார் தி இயர் 2021 அண்ட் 22. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெடியூஸ்டு சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸில் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து லைனாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேம் கொஸ்டின் நம்பர் கிடையாது. புக்கில் இருக்கக்கூடிய சேம் கொஸ்டின் நம்பர் கொடுக்கல. லைனாக ஆர்டரில் 1 2 3 4 அந்த மாதிரி லைனாக ஆர்டரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸில் மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ்லன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி யூனிட் 2. இதுலேயும் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் மொத்தம் 3 இருக்குது அண்ட் 5 மார்க் 1 தாங்க இருக்குது. அப்புறம் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 2 மார்க்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கானது மட்டும் 3 இருக்குது அண்ட் 5 மார்க் 1 தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அது மொத்த சாப்டருமே வந்து டெலீட்டட். சரிங்களா? ஸோ மொத்த யூனிட்மே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் படிக்க வேண்டியது எதுவும் இல்லை. அடுத்தது ஹிஸ்ட்ரி யூனிட் 5 உங்களுக்கு ஃபுல் யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸும் சரி. ஸோ 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 6 இதுவுமே ஃபுல் யூனிட் தான். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸும் சரி. ஸோ 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 இதுவுமே ஃபுல் யூனிட் இருக்குது. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 இதுவுமே ஃபுல் யூனிட் தான். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 7 இருக்குது. 5 மார்க்ஸ் 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 இதுவுமே ஃபுல் யூனிட் தான். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 3 இருக்குது. 5 மார்க்ஸும் 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 10 இதுவும் ஃபுல் யூனிட் தான். புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 5 இருக்குது. 5 மார்க்ஸ் 3 இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் யூனிட் 1 ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 4 இருக்குது. 5 மார்க்ஸ் 1 இருக்குது. கிவ் ரீசன் 2 இருக்குது. டிஸ்டிங்கிஷ் பிட்வீனும் 2 இருக்குது. ஜியாகிரஃபி யூனிட் 2 இதுலேயும் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் மொத்தமாக 7 இருக்குது. 5 மார்க்ஸ் 1, கிவ் ரீசனில் 3 அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி யூனிட் 3 இதுவும் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. கிவ் ரீசனில் 2 அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் 2. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி யூனிட் 4 இதுலேயும் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 6 இருக்குது. 5 மார்க் கிடையாது. கிவ் ரீசனும் இல்லை. டிஸ்டிங்கிஷில் வந்து 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி யூனிட் 5 ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் இல்லை. கிவ் ரீசன்ஸ் இல்லை. ஸோ 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின், டிஸ்டிங்கிஷில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி யூனிட் 6 இதில் ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 7 இருக்குது. 5 மார்க் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. கிவ் ரீசன் 2 கொஸ்டின் இருக்குது அண்ட் டிஸ்டிங்கிஷ் 1 கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி யூனிட் 7 இதிலே ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 3 இருக்குது. 5 மார்க்லேயும் 3 இருக்குது. அண்ட் தென் கிவ் ரீசன்ஸில் 2, டிஸ்டிங்கிஷில் 3 இருக்குது. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் யூனிட் 1 இது ஃபுல் யூனிட். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸ் யூனிட் 2
இதுவும் ஃபுல் யூனிட் தான். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 5 இருக்குது. 5 மார்க்கில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சிவிக்ஸ் யூனிட் 3 இதுவும் ஃபுல் யூனிட் தான். புக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் 4 இருக்குது. 5 மார்க்ஸ் 3 இருக்குது. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் யூனிட் 4 ஃபுல் யூனிட் தான் இதுவும். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் யூனிட் 5 இதில் ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 இதில் ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 2 எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 ஃபுல் யூனிட் படிக்கணும். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 5 இருக்குது. 5 மார்க்ஸ் 5 இருக்குது. எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 ஃபுல் யூனிட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 2 மார்க்ஸ் வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் ரெடியூஸ்டு சிலபஸ். சோஷியலில் நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெயில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நாங்கள் வந்து மெயிலில் அனுப்புவோம். தேங்க்யூம்மா.